டேக் எ டைம், டேக் யூர் டைம். உங்க டைம் எடுத்து, இல்ல இதெல்லாம் டெம்பரவரி, பெர்மனன்ட் வந்து நான் விசுவாசிக்கணும் ஆண்டவரை. பெர்மனண்டா இருக்கிறது வந்து நான் ஆண்டவரோடு கூட நடக்கணும், நான் ஆண்டவரை நம்பணும். இது எனக்குள்ள இருந்துச்சுனாக்கா எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் கர்த்தர் என்னை கடந்து போக செய்வார். ஆமே, கடந்து போக செய்வார். சோ இந்த வசனமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொன்ன காரியம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனத்துல, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். 1ஆம் தேதி இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது இல்ல? கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த பேக்கேஜ் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டுங்க. இந்த பேக்கேஜ் உங்க உள்ளுக்குள்ள இருந்துச்சுனாக்கா, விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். இதெல்லாம் யார் சொல்லுவா? யாருன்னா உங்க பக்கத்து வீட்டுல யாருன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்களா? இல்ல உங்க பாஸ் யாருன்னா சொல்லுவாங்களா? இல்ல யாராவது மினிஸ்டர்ஸ் யாராவது உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்களா? நீ கர்த்தரை நம்பிப்பாரு, நீ இதை எல்லாம் கிடையாது. கர்த்தரை நம்புங்க, உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரை நம்பி பாருங்க, செழிப்பா இருப்பீங்க. அந்த செழிப்பு எங்க? செழிப்புனா என்னது? பெரிய பங்களா இருக்கணும், நம்மளுக்கு அந்த BMW கார் வேணும், ஆடி கார் வேணும், அதெல்லாம் கிடையாதுங்க செழிப்பு. செழிப்புன்றது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற சமாதானம் தான் செழிப்பே. ஒரு மனுஷனுக்கு ஒரு நிறைவான சமாதானம் இருக்குதா? நிறைவான சமாதானம். ஆண்டவரே என்னை ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்கிறீங்க, ஐ எம் வெரி பீஸ்ஃபுல் ஆண்டவரே. ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அது போதும் ஆண்டவரே. உட்காந்து கொஞ்ச நேரம் நம்மளை யோசிக்கணும். குடும்பத்துக்குள்ள உட்காந்து நம்ம யோசிக்கணும். ஆண்டவரே எங்க குடும்பத்தை நீங்க எப்படி வழி நடத்துங்க, அதெல்லாம் விட்டுறாதீங்க. சாத்தான் வந்து அப்படியே டேமேஜ் பண்ணி போட்டுருவோம். டேமேஜ். நாங்க எத்தனை குடும்பங்களை பாக்குறோம், எத்தனை குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்காது. சும்மா ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, தயவு செய்து நம்மளுக்குள்ள ஒரு செழிப்போ ஒரு உயர்ந்த அடைக்கலமோ வேணும்னா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும், நமக்குள்ளேயே இருக்கணும். ஒரு ஆளு வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற ஆள் இருந்தாலே போதும், எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, சூப்பரா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு செழிப்பை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் நம்புற காரியம் என்னன்னாக்கா, கண்டிப்பா எதையோ நம்ம ஓடி 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 பார்த்துட்டோம். ஆனா எங்க ஓடி போய் போனாலும் அந்த ஒரு செழிப்போ, அந்த ஒரு சமாதானமோ, பூரண ஆசீர்வாதமோ நம்மள தேடிக்கிட்டு வராது. ஆனா கர்த்தர் தேடிக்கிட்டு போங்கள, அவரை தேடினாலே இத்தனையும் ஃப்ரீயா கிடைக்கும், சுலபமா கிடைக்கும். அவரு எல்லாவற்றையும் தருகிற தேவனா இருக்கிற. ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும், ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்போதும், ஐயோ என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு கேக்குறீங்களே, அந்த கேள்விகளுக்கெல்லாம் திருப்பி கேளுங்க. நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன், எந்த அளவுக்கு நான் விசுவாசத்துல வாழாம போனேன், எந்த அளவுக்கு நான் நம்பிக்கை இல்லாம போனேன். பிரியமானவங்களே, இப்படிப்பட்ட ரிமைண்டர்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமா தேவை. நிறைய ரிமைண்டர்ஸ் நம்ம வாழ்க்கையில வேணும்னு பாக்குறோம். தயவு செய்து இந்த இடத்துல நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னாக்கா, உங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிமைண்டர்ஸ், நான் எப்படி வாழணும், நான் எப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்கிறாரு, எப்படி